ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். காங்கிரஸ் கட்சியை நம்புனா அதோகதி தான் நடக்கும் அப்படின்றதற்கு இன்னைக்கு விஜயும் ஒரு சான்றாக மாறியிருக்கார். ஏற்கனவே ராகுல் காந்தியை டீலிமிட்டேஷனை எதிராக இருப்பவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லி பேச வச்சு அந்த மன்னர் குடும்பம் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க சொல்லி அரசியல் அழுத்தம் கொடுத்தாங்க. அதன் பின்பு இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷன் கூட்டத்தை கூட்டுங்க, திமுகவை இதில் கார்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோடைய ஐடியாவை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு மிகப்பெரிய ஆப்பை வச்சுருக்கு இந்த காங்கிரஸ். அப்படி என்ன ஆப்பை வச்சாங்க, இந்த கூட்டத்தில் விஜய்க்கு என்ன அவமானம் நடந்திருக்கு, இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்த போகிறார். சனிக்கிழமை கலைவாணர் அரங்கத்தில் எல்லா கட்சி எம்பிக்களுமே அதுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளுக்குமே அழைப்பு என்பது தமிழ்நாடு அரசின் சார்பாக போயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 57 எம்பிக்கள் இருக்கிறாங்க, லோக்சபாவை ராஜ்யசபாவை சேர்த்து. இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த காங்கிரஸ் கட்சியை நம்பினா இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமே நடந்திருக்கு. மொத்தம் உள்ள 57 எம்பிக்களில் 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க. மொத்தமே 20 எம்பிக்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற போகிறாங்க. விஜய் என்ன நினச்சார் அப்படின்னா, திமுக மட்டும்தான் வராது, அதிமுக வருவாங்க, பாமக வருவாங்க, தேமுதிக வருவாங்க, ஏன் கமலஹாசன் கூட வருவார், நம்ம திமுக மட்டும் கார்னர் பண்ணி பாஜக திமுக கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி காட்டிடலாம், திமுகவை தனிமைப்படுத்திடலாம், இதையே ஒரு வாரத்துக்கு அரசியலாக நீட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கனவுல மிதந்தார். இந்த திட்டத்தை போட்டு கொடுத்தது வேற யாரும் இல்லை, காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸோடைய திட்டத்தை நம்பி இன்னைக்கு நடு ரோட்டில் யாருமே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ ஆத்த போகிறன்ற நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கு இந்த தாவேகா. மொத்தம் 37 எம்பிக்கள் புறக்கணிப்புன்னு சொன்னால இதில் திமுக மட்டும் 30 எம்பிக்கள், அதிமுக 4, பாமக 1, மதிமுக 1, தேமுதிக 1. அன்புமணி ராமதாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா அரசுக்கு அவ்வளவு ஆதரவாக இருந்தார். ஆனால் இந்த விஷயத்தில் இப்படி எல்லா கட்சிகளுமே புறக்கணிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீ மேகதாது விஷயத்திற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். அதை விட்டுட்டு டீலிமிட்டேஷனே இன்னும் வரவே இல்லை, அதற்கு ஒரு வரையறை கூட வெளியாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக நீ இந்த கூட்டத்தை கூட்டுற அப்படின்றதான் இன்றைக்கி எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இவங்க இந்த கேள்வி வைப்பதில் ஒரு நியாயமும் இருக்குது. இந்த கலந்து கொள்ளாத எம்பிக்களை நான் மதிக்கிறேங்க. விஜய் அவர்கள் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் மதிப்பதாகவே இல்லை. இந்த காவிரி விவகாரமாக இருக்கட்டும், மேகதாது அணை விவகாரமாக இருக்கட்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு திமுகலேருந்து எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே சொன்னாங்க. ஏன் தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகளே இந்த விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னப்ப அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவர் தான் விஜய். ஆனால் என்ன பிளான் போட்டார், கர்நாடகத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போவதாக பிளான் போட்டார். அதையும் யாருக்குமே தெரியாமல் கள்ளத்தனமாக போயிட்டு வருவதற்கு பிளான் பண்ணார். ஆனால் DK சிவகுமார் அதை வெளிப்படுத்தின உடனேயே நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே எல்லா எம்எல்ஏக்களுக்கு முன்பு போட்டு உடைச்சிட்டாரு, உண்மையை ஒத்துக்கொண்டார் விஜய். அப்போ நான் இவ்வளவு சொல்லி நீ பேச்சுவார்த்தைக்கு போவியா, பேச்சுவார்த்தைக்கு போகாத, சட்ட போராட்டத்தை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் அத்தனை பேருமே மறுபடியும் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் சட்ட போராட்டத்தையுமே திமுக முதல்ல கேஸ் போடுது, வேறு வழி இல்லாமல் தாவேகா இப்போ தான் கேஸ் போட்டிருக்கு. அப்போது நாங்கள் எது சொன்னாலும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேன், பேச்சுவார்த்தைக்கு போகாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன், சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் நடத்தின இந்த கூட்டத்துக்கு மட்டும் நாங்கள் வந்துடணுமா, அது நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க, ஆனால் நீங்கள் செஞ்சால் நாங்கள் வந்துடணும், எங்களுடைய சுய மரியாதைக்கு இது இழுக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி 37 எம்பிக்கள் அதிரடியாக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய எம்பிக்களை பாருங்களேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, மதிமுக, காங்கிரஸ். உங்களையும் நீங்கள் சொன்னதையும் மதிக்காமல் தான் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டலை, எதையும் பண்ணலை. அப்படின்றப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் போய் பங்கேற்கிறீங்க? ஆட்சி தான் திமுகவுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் நடக்குது அப்படின்னா விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த எம்பிக்கள் முதல் கூட்டம் இதான். விஜய் எல்லா கட்சியும் கூப்பிட்ற முதல் கூட்டமே. இந்த கூட்டத்திலையும் திமுக ஆதரவில் வென்ற எம்பிக்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. எந்த நிலைமையில் இந்த ஆட்சி இருக்குது பாருங்கள். சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்போ விஜயோடைய நோக்கம் என்பது டீலிமிட்டேஷனை எதிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவருடைய நோக்கம் என்பது இந்த கூட்டத்தை நடத்துவதன் மூலமாக திமுகவை தனிமைப்படுத்தி காட்டிடணும் அப்படின்றதான். உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு டீலிமிட்டேஷனை எதிர்க்கக்கூடிய ஒரு நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்,
அவர் வந்து சட்டமன்றத்தில் இப்போ நடக்குதுல, இதில் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கணும். ஆனால் நிறைவேற்றினாரா? இல்லவே இல்லை. ஆனால் ஸ்டாலின் நிறைவேற்றினார். இந்தியாவிலேயே முதல் சிஎம்மாக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானத்தை இயற்றிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரு தீர்மானத்தோட நிறைவேற்றினது மட்டும் கிடையாது, அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினார். அதில் விஜய் கட்சியும் கலந்துக்கிருச்சு. அதை பின்னாடி சொல்கிறேன். அதன் பின்பு பல்வேறு மாநில முதலமைச்சர்களை, குறிப்பாக சதர்ன் ஸ்டேட் முதலமைச்சர்களை அழைத்து ஒரு மீட்டிங்கை நடத்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டார். அப்போ ஸ்டாலின் ஒரு பக்கம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் விஜய் ஒன்றுமே பண்ணலை, வெறுமனே அனைத்து கட்சி எம்பிக்கள் மட்டும் வாங்க பேசலாம் அப்படின்றார். அப்போ இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒருவேளை பாஜக டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் விஜய் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தால் தான் இன்னைக்கு டீலிமிட்டேஷன் தோற்கடிக்கப்பட்டிருக்கு, இது விஜய்க்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக தான் இதையெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி எல்லோரும் வைக்கக்கூடிய, அதுவும் தாவேக்கு வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த திமுக அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னா பாஜகவோட அவங்க டீலிங் அப்படின்றதான் பரப்புவாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே திமுகவும் சரி தமிழ்நாடு அரசும் சரி டீலிமிட்டேஷனை ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டாங்களே தவிர பேன் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஸ்டாலின் அவர்கள் நடத்திய எல்லா மீட்டிங்லேயும் அவர் வீடியோ பேசும்போதும் சரி, பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டரே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ நம்ம தமிழ்நாடு பாதிக்காத வகையில் டீலிமிட்டேஷன் தான் கேட்டிருக்கோம். அனைத்து கட்சி கூட்டம் அதில் தாவேக்கா பங்கேற்றுச்சு அப்படின்னு சொன்னால, அந்த கூட்டத்தில் கூட தமிழ்நாடு அரசு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டிருக்கு. 2 பாயிண்ட் அந்த கூட்டத்தில் நடந்ததில் ஸ்டாலின் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது 5/3/2025 இந்த என்கிட்ட இருக்க அந்த காப்பி, இதில் 5/3/2025 தலைமைச் செயலகத்தில் இந்த மீட்டிங் என்பது நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதாவது 534 எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்குது இந்தியா முழுவதும். இதை நீங்கள் உயர்த்தாமல் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷனை பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் 39 எம்பிக்களுடைய எண்ணிக்கை 31 குறைஞ்சிரும். 8 எம்பிக்களை நம்ம இழந்துருவோம். சரி, அதை பண்ணாமல் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையை வச்சு 534 எம்பிக்கள் தொகுதியும் அதிகரிச்சிங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கண்ணாப்பின்னான்னு கூடிரும், நமக்கு கொஞ்சமாக தான் கூடும். அப்போ அதுவுமே நம்மளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும், நம்மளுடைய குரலை ஒன்றிய அரசு மதிக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தில் நான் வாசிக்கிறேன். இதில் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை வருவரை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இந்த முறையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மோடி அவர்கள் பண்ணணுன்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ 39 எம்பிக்கள் அப்படின்ற ரேஷியோ என்பது 7.18%. இந்த பிரதிநிதித்துவத்தை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது, கீழே இறக்கிடக்கூடாது. ஒன்று நமக்கு 7.18% வரணும், இல்லைன்னா அதை விட கூட வரணுமே தவிர இதை விட குறைஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன இதில் அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானது அல்ல. நல்லா கவனிங்க, தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக அல்ல. ஆனால் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த தீர்மானத்தின் மிக தெளிவாக இருக்குது. அப்போ இந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டதெல்லாம் யார், ஆதரவு கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய விஜய் அவர்களுடைய வலதுகையாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அதாவது டீலிமிட்டேஷனை ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நாங்கள் கேட்குறோம், தமிழ்நாடு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு எதிரானது அல்ல என்று புஷி ஆனந்த் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்திருக்கிறார். வெறுமன புஷி ஆனந்த் மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் போய் கலந்துக்கிற போகிறாங்கல்ல, அந்த எம்பிக்கள் கட்சிகளான காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா திருமாவளவன் கலந்து கொண்டிருக்கிறார், ரவிக்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். சிபிஐ சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா முத்தரசன் கலந்து கொண்டிருக்கிறார், நான் பெரியசாமி கலந்து கொண்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய சண்முகம் கலந்து கொண்டிருக்கிறார், சச்சிதானந்தம் எம்பி கலந்து கொண்டிருக்கிறார். மதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா வைகோ கலந்து கொண்டிருக்கிறார், செந்தில் அதிபன் கலந்து கொண்டிருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பில் காதர் மைதீன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த 20 எம்பிக்கள் போய் கலந்துக்கிறாங்கல்ல விஜய்க்கு ஆதரவாக போய், அந்த 20 எம்பிக்களுடைய கட்சிகளுமே ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு தீர்மானத்தை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போது திமுக பேன் டீலிமிட்டேஷன் கேட்கவே இல்லை, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டது அப்படின்றதற்கு விஜய்க்கு புஷியானதே சாட்சியாக இருக்கிறார்.
இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை விடுறாரு, தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய கட்சிகள் தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் இவங்களுடைய நோக்கம் புரிஞ்சு போச்சா? அதாவது யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ அவங்க மீதெல்லாம் அரசியல் முத்திரை குத்தலாம் அப்படின்றதான் எங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. அதை மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படையாக உடைச்சு போட்டார். ஆனால் திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்துடைய தீர்மானத்தில் புஷி ஆனந்தே இன்னைக்கு இவங்களுடைய அரசியல் லட்சணத்தை, இந்த கூட்டத்தோட லட்சணத்தை காட்டி கொடுத்து விட்டார். அப்போது பாஜக திமுக கூட்டு, டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்க போகுது, இப்படியெல்லாம் சொல்வது பொய் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா? நீங்கள் 7.18% அதிகமாக கொடுக்கணும், இதை மாறக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 543 எம்பிக்களை அப்படியே வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷனை பண்ணிடக்கூடாது, எங்களுக்கு பாதிப்பு வரும், 8 எம்பிக்கள் குறையும். இது மட்டும்தான் திமுகவுடைய நிலைப்பாடை தவிர இதை மாற்றி ஒருவேளை பாஜக இல்லைப்பா எல்லோருக்கும் சரிசமமாக ஒரே பெர்சன்டேஜில் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஆதரிக்க தான் செய்வாங்க. அதை ஆதரிப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்போ ஏங்க தாவேக்கா இவ்வளோ தூரத்துக்கு பதற்றப்படுது அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் வந்துடும். 2029 ஒருவேளை அப்படி வந்துருச்சுன்னா மறுபடியும் தேர்தலை சந்திக்கணும். காங்கிரஸ், அதாவது பாஜக காங்கிரஸ் விசஸ் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் வரும். இந்த நேரத்தில் பிஜேபி எதிர்த்து விஜய் பேசணும், அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் பேசணும். விஜய் பிஜேபி எதிர்க்க மாட்டார், அது நாடறிந்த விஷயம். இதை வச்சே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கும் டார்கெட் பண்ணும் திமுக. அப்போ இந்த தேர்தலில் விஜய் மிகப்பெரிய அடி வாங்கி தோல்வியை சந்திப்பார். இவருக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிர்கட்சி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்குது. ஒழுங்காக ஆட்சி பண்ண தரல அப்படின்ற பிரச்சனை வரும்போது காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை விஜய் எடுத்தார் என்றால் பாஜக சும்மா விடாது. அவங்க எம்எல்ஏக்களை ஃபுல்லாக காலி பண்ணிடும், இடி ரைடு விட்டுரும். அப்போ இந்த தேர்தலை நம்ம ஒருபோதும் சந்திச்சிடக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒருவேளை பாஜக கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்தரணும். ஏன்னா நமக்கு இன்னொரு தேர்தலை சந்தித்து விடக்கூடாது என்ற நிலைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அப்போ இதுதான் யதார்த்த உண்மைங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு குழந்தை பிறந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அப்போ தான் தெரியும். அதன் பின்பு தான் ஆண் குழந்தைக்கு ஆண் பேரும் பெண் குழந்தைக்கு பெண் பேரும் வைப்போம். டீலிமிட்டேஷன் அப்படின்ற மசோதா இப்போ கொண்டு வரவே இல்லை, வரைவு அறிக்கையை கூட வெளியிடவே இல்லை. அப்போ ஒரு மசோதாவுடைய வரைவு அறிக்கையை வெளியிடாதப்ப அதில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நாம் கேட்கக்கூடிய அடிப்படையில் அதில் வந்து அவங்க மாற்றம் பண்ணியிருக்கிறாங்களான்றது தெரியாதப்பயே அதை எதிர்க்கணும்னு சொல்லக்கூடிய விஜய் இன்னைக்கு ஆகஸ்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக FCRA சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்கன்னாலும் கூட கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருது. அந்த FCRAக்கு எதிராக திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையிலே கண்டனத்தை தெரிவிச்சிட்டார். ஆனால் விஜய் கிட்ட இருந்து இது வரைக்கும் அறிக்கை வரவே இல்லை. கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய FCRA என்ற ஆபத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் பேசுவார்னு பார்த்தா கண்ணுக்கே தெரியாத டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அதுவும் இவருடைய சுயநலத்துக்காக, காங்கிரஸோடைய அந்த ஆலோசனைக்காக. அப்போ மேகதாதுன்ற விஷயம் நமக்கு முன்னாடி கழுத்தளவுக்கு தண்ணியில் நிற்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. FCRAன்றது நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் வருவார்னு பார்த்தா இதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். டீலிமிட்டேஷன் அதை பற்றி தான் நான் பேசுவேன், அதை தான் நான் எதிர்க்க வைப்பேன். எனக்கு திமுக பாஜக கள்ள கூட்டணி அப்படின்றத ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும், ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் 10 தேரணும், இதுக்காக தான் இதை நான் பண்ணுவேன் அப்படின்ற அடிப்படையில் விஜய் அவர்கள் பண்ணுவதற்கு இன்றைக்கி சம்மட்டி அடி கொடுத்துட்டாங்க எல்லா கட்சி எம்பிக்களுமே. 37 எம்பிக்கள், 1/3 எம்பிக்கள் வந்து இதை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டமே ஃபெயிலியர்னு அர்த்தம். அப்போ ஃபெயிலியரான ஒரு கூட்டத்தை, அதுவும் முதல் கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்த போகிறார் அப்படின்றதே விஜய்க்கு மிகப்பெரிய அவமானம். ஒரு தமிழ்நாட்டுடைய சிஎம் கூப்பிட்டு எல்லா எம்பிக்களும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சிஎம் உடைய லட்சணம் இருக்குன்னு பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டினாரு அனைத்து கட்சி கூட்டத்தை. நான் சொன்னேன் 5/3/2025 அப்போ எத்தனை கட்சிகள் கலந்து கொண்டாங்க தெரியுமா? அந்த எண்ணிக்கையை வந்து வாசிக்கவே நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுருக்கிறாரு. திமுக வந்து, அதிமுக, காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், புரட்சி பாரதம், மக்கள் நீதி மையம், தேமுதிக, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, சமத்துவ மக்கள் கழகம், அதே போல் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக வெற்றி கழகம், அனைத்து இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி,
இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி, அதே போல் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பகுஜன் சமாஜ், ஆதித்தமிழர் பேரவை, எஸ்டிபிஐ, சமதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல், அதே போல் தமிழ் புலிகள் கட்சி, பசும்பொன் தேசிய கழகம், கலப்பை மக்கள் இயக்கம், ஏஏஎம்எம் உவைசி கட்சி, இந்திய தேசிய லீக் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி, புதிய திராவிடர் கழகம், மக்கள் விடுதலை கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, மண்ணின் மைந்தர்கள் கழகம், அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம், அதே போல் பார்த்திங்கன்னா மதசார்பற்ற ஜனதா தளம், தமிழக தாயக மக்கள் முன்னேற்ற கட்சி, தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்சி, தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி, தமிழ்நாடு முற்போக்கல் மக்கள் கட்சி, தேசிய மக்கள் சக்தி கட்சி, ராஷ்டிரிய லோக்தள் கட்சி, அகில இந்திய காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி, காமராஜர் தேசிய காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்சிகளுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அழைத்தார் என்பதற்காக அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்தாங்க. ஸ்டாலின் அவருடைய குரலை வலுப்படுத்தினாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வைத்தது நியாயமான வாதம், அது அன்னைக்கு தேவைப்பட்டது. அதனால தான் அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவும் தோற்கடிக்கப்பட்டுச்சு. அப்படியே ஸ்டாலினுக்கு கூடக்கூடிய அந்த கூட்டம், அந்த கட்சிகள் விஜய்க்கு வரவே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் மக்களை மதிக்கக்கூடிய ஒரு சிஎம்மாக இல்லை, எந்த கட்சியும் மதிக்கக்கூடிய ஒரு சிஎம்மாக இல்லை. இன்றைக்கி திருப்பி அதை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திமுக மட்டுமே புறக்கணிக்கும் என்று நினைத்த விஜய்க்கு ஒரு சம்மட்டி அடியாக தான் இந்த கூட்டம் நடைபெறப் போகிறது அப்படின்றதான் யதார்த்த உண்மை. நன்றி.